ஹலோ ஆல். நம்ம ஜேஆர்பி ஹோம் பேக்ஸ்க்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ அதுதான் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜேஆர்பி ஹோம் பேக்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து திருப்பூரில், பெருமாநல்லூரில், வாஷிங்டன் நகரில் தாங்க இருக்குது. ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு கேக் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் ஒயிட் ஃபாரஸ்ட் ஆர்டர் தான் எனக்கு வந்தது. ஸோ ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து 1/2 kgயில் என்னோடய ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இந்த கேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஹாபியாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒர்க்கிங் உமன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து இந்த கேக் மேலே என்னமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு நானே கற்றுக்கிட்டு அதை வந்து எப்படிலாம் கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வெளியே வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போ எனக்கு பிஸ்னஸாக கை கொடுக்கும்னு தெரியல. பட் என்னோடய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக நான் இந்த ஒரு கேக் மேக் பண்ணுறது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோடய கேக் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் கொடுங்க. நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், கஸ்டமைசேஷன் கேக்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட கஸ்டமைசேஷனுக்காக தான் நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு ஹோம் பேக்கர்கிட்ட கொடுத்தா ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் ஆர்டர்ஸ் வந்து வருது. ஸோ அதே மாதிரி என்னோடய எஃபர்ட்டில் நானுமே நிறைய கஸ்டமைஸ்டு ஆர்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்குமே என்கிட்ட வந்து கேக் ஆர்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். டைரெக்ட் கால் கூட பண்ணலாம். ஸோ இந்த கேக் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் தாங்க. ஒயிட் சாக்லேட் வந்து சாக்கோ சிப்ஸாகவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட்டை மில்கில் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து கிரேட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. இந்த கேக் வந்து லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து செரி மட்டும் மிஸ்ஸிங். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணி நீட்டாக சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க கஸ்டமைஸ்டாக கேட்கல, சிம்பிளாக கேட்டாங்க. ஸோ அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.